ஓம் சக்தி, குருவடி சரணம், திருவடி சரணம். இன்னைக்கு நம்ம டீமில் உள்ள ரங்கநாயகிங்கிற சக்தியை பற்றி தான் சொல்ல போகிறேன். இவங்க விஐபியில் ஆலய தொண்டில் மாலை போட்டு விட்ற தொண்டில் இருந்தவங்க. இவங்களையும் எனக்கு 25 வருஷமாக பழக்கம். நாமளும் இருமுடி தொண்டில் இருந்ததுனால இவங்களை எனக்கு ரொம்ப நாளாக தெரியும். இந்த அக்கா நாங்கள் செய்கிற நம்ம திருச்சி நம்ம கிராம அன்னதானத்துலேயும் கலந்துக்குவாங்க. அதே போல் இப்போ இந்த திருச்சியில் நடக்கிற அன்னதானத்துக்கும் அவங்களால முடிஞ்ச பணத்தை இந்த அன்னதானத்துக்கு அனுப்பிச்சி வச்சுருவாங்க. அவங்களுக்கு ஒரு எண்ணம் என்னென்னா, நம்ம கையால் நம்ம நேரடியாக நம்மளால் முடிஞ்சதை யாருக்கும் தர்மம் செஞ்சால் இன்னும் புண்ணியம் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு. அதனால் என்ன பண்ணியிருக்காங்க, முன்னூறுவா அந்த மாதிரி பண்ணுறப்ப அவங்களுக்குள்ள ஒரு மனசாந்திக்காக நம்ம 4 பேருக்கு வாங்கி கொடுக்கலாம் கையாளுங்கிற மாதிரி நினச்சிருக்காங்க. இது ஒரு நாள் அவங்க கனவுல போய் தியானத்தில் அம்மா என்ன சொல்லியிருக்கிறாங்க, ரோட்டோரம் எச்சி சாப்பாடுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த அக்கா என்ன நினச்சிக்கிட்டாங்க, நம்ம திருச்சியில் அன்னதானம் போடுறோமே அதுதான் எச்சி சாப்பாடுன்னு அம்மா சொல்கிறாங்களோ என்னமான்ட்டு சந்தானலட்சுமிக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி அம்மா எச்சி சாப்பாடுன்னு சொல்கிறாங்கம்மா, ரோட்டோரம் எச்சி சாப்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க, எதுக்குமா சொன்னாங்கன்னு தெரியலம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சந்தானலட்சுமி சொல்லியிருக்கு, எனக்கு இதை பற்றி ஒன்றும் தெரியல, நீங்கள் மலர்மாட்ட பேசுங்க, அவங்க மலர்மா என்னன்னு அம்மாட்ட கேட்டு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே சந்தானலட்சுமி ரங்கநாயகி எனக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரிம்மா அம்மா தியானத்தில் வந்தாங்க, ரோட்டோரம் எச்சி சாப்பாடுன்னு சொன்னாங்கம்மா அப்படின்னு சொன்னிச்சு. நான் சொன்னேன், அப்படியே அப்போனா நம்ம சாப்பாடு பண்ணி போட சொல்கிறவங்க எதுவும் தெரியாமல் அப்படி எச்சி பண்ணிட்டாங்களோ, அப்படியே இருந்தால் நம்ம உடனே அவங்களுக்கு ஃபோன் பண்ணி, அம்மா பாருங்கள் நீங்கள் செஞ்ச தவறை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள திருத்தி இனிமேல் அந்த மாதிரி செய்ய வேண்டான்னு வான் பண்ணி நல்லபடியாக செஞ்சு போட சொல்லுவோம் அப்படின்னு ஃபோன் பண்ணலான்னு இருந்தேன். உடனே அம்மா சொன்னாங்க. உடனே அம்மா என்ன பண்ணாங்க, உள்ளுக்குள்ளேருந்து பேச ஆரம்பித்தாங்க. பேசிட்டு என்ன சொல்கிறாங்க, அது நான் ரோட்டோரத்தில் போடுற இந்த ரங்கநாயகி கொடுக்குற சாப்பாடு எச்சி சாப்பாடுன்னு சொன்னேன்னு ஒழிஞ்சு, அப்படி உங்கள் சந்தானலட்சுமி திருச்சியில் செய்கிற அன்னதானத்தை நான் போட சொல்லலை. அந்த சாப்பாடு அப்படி குற்றமாக இருந்தால் நான் அதை அவங்களுக்கு அவார்டு கொடுத்துருக்க மாட்டேன், சந்தானலட்சுமிக்கு அவார்டு கொடுத்துருக்க மாட்டேன். அதே மாதிரி மணிமேகலைக்கு இந்த சாப்பாடு நீ போடுற இடத்துல கொடுக்குற சாப்பாடு மூலம் உனக்கு முக்திக்கு அனுப்பக்கூடிய சக்தி இந்த சாப்பாட்டுக்கு உள்ளுன்னு சொல்லியிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அம்மா அதை சொல்லிட்டு, ரங்கநாயகி தான் திருச்சியில் ஒரு ரோட்டோரத்தில் உள்ள கடைகளில் வாங்கி எல்லாருக்கும் இந்த தர்மம் பண்ணுது, அதால் முடிஞ்சவங்களுக்கு அந்த சாப்பாடு எச்சி சாப்பாடுன்னு சொன்னேன், அதை நீ ஃபோன் பண்ணி ரங்கநாயகிக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லியிருந்தாங்க. நான் உடனே ஃபோன் பண்ணி, அக்கா இந்த எங்கள் சாப்பாட்டை சொல்லலையா, நீ போடுற சாப்பாட்டை தான் அம்மா எச்சி சாப்பாடுன்னு சொன்னாங்களாம், ரோட்டோரத்தில் வாங்குற சாப்பாடை கொடுத்து எச்சி சாப்பாடை வாங்கி கொடுத்தா தெய்வங்களும் சித்தர்களும் மகாங்களும் இதுக்கு ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, ஏற்புள்ள சாப்பாடு இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி உன்னை தனித்து இயங்க வேண்டாம், பிரித்து உணர வேண்டாம்னு சொன்னாங்க. நீ இந்த டீமில் இணைஞ்சு செஞ்சாவே அதுவே உனக்கு எல்லாவித பலனையும் கொடுத்துரும். ஒரு தனிப்பட்ட மனிதனாக எந்திரையும் செயல்படணும்னு நினச்சா அது நம்மளுக்கு இந்த சுயநல வட்டம் தான் வேலை செய்யும், பொதுநல வட்டம் வேலை செய்யாது அப்படிங்கிற மாதிரி அம்மா அவங்கக்கிட்ட சொன்னாங்க. அது மாதிரி நான் ஃபோன் பண்ணி அவங்கக்கிட்ட சொன்னேன். அதே போல் இந்த பௌர்ணமிக்கும் அவங்க என்ன நினச்சிருக்காங்க, அந்த ஐயோ மாலை போட்டு எல்லாரும் போகிறாங்க, நம்மள எல்லாம் இவ்வளவோ தர்மம் பண்ணுறாங்க, நாமளும் நம்மளால் முடிஞ்சவங்களுக்கு தர்மம் பண்ணுறாங்க, அந்த எண்ண அலைகளை அவங்கள மாற்றிக்க முடியல. அப்படி இருந்தோன்னே அவங்க திரும்பவும் அதே அந்த ரங்கநாயகிக்கான உள்ள அம்மாவை சொல்லி ஒரு காட்சி காமிச்சிருக்காங்க, தியான காட்சி. அதில் என்ன பண்ணுறாங்களோ ஒரு பெரிய கூட்டம் இருக்குதான், அந்த கூட்டத்தில் இந்த அக்காவும் போய் நிற்கிறாங்களாம். அந்த கூட்டத்தில் என்ன பண்ணுறாங்களாம், ஒரு சாப்பாடு கஞ்சி சாப்பாடு மாதிரி கொடுக்குறாங்களாம். ஒன்று பச்சரிசி உப்புமா மாதிரி இருக்குதாம்மா, இன்னொன்று பச்சரிசி பொங்கல் மாதிரி வெண்பொங்கல் மாதிரி இருக்குதாம்மா. 3 அண்டாவில் வச்சு கொடுத்துட்ருக்காங்களாம். இது என்ன பண்ணுதாம்மா, போய் ஒரு சாப்பாட்டை அந்த சாப்பாடு 3 சாப்பாட்டையும் எடுத்து கொஞ்சம் எல்லாத்துலேயும் போட்டுக்கிட்டு போய் சாப்பிட்டுட்டு அப்புறம் என்ன பண்ணுதா, அந்த ஓரத்தில் அந்த மண்டபம் ஓரத்தில் ஒருத்தர் 2 பேர் படுத்துட்ருக்காங்களாம் வயசானவங்க. அவங்கள்ட்ட போய் நான் கஞ்சி கொடுக்குறாங்க, வாங்கிட்டு கொடுக்கட்டுமான்னு இந்த அக்கா கேட்குறாங்களாம். கேட்டோன்னே அவங்க சொல்கிறாங்க, சரி வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்களாம். அதே மாதிரி சரின்னு வாங்க வர்றப்ப பார்த்தா இந்த அக்கா மருவத்தூரில் ஊர்வலம் வர இடத்துக்கிட்ட நிற்கிற மாதிரி இருக்குதான். அங்கே ஒரு வயசான அம்மா ஊர்வலத்துக்கு உதவி செய்வாங்களே அந்த பாட்டி இருக்கிற மாதிரி இருக்குதான். உடனே இவங்க சாப்பாடு கஞ்சி கொண்டு தட்டுமா அப்படின்னு கேட்குற ஒரு பொண்ணுகிட்ட கேட்டோன்னா அந்த பொண்ணு ஊன்னு சொல்லுதாம்மா. இந்த பாட்டிகிட்ட சொல்லுதான், அவங்க கஞ்சி கொண்டு வர கொண்டு வர சொல்லட்டுமா அப்படின்னு கேட்டுச்சாமா. அந்த பாட்டி சொல்கிறாங்க, யாரு கஞ்சி கொண்டு தரேன்னு சொன்னால் ஆளை கட்டு அப்படின்னு சொன்னாங்களாம். பார்த்தா இந்த ரங்கநாயகிக்காவை அந்த பொண்ணு காமிச்சிச்சாமா. அதுக்கு அந்த பாட்டி சொல்கிறாங்களாம், அந்த ரங்கநாயகிக்கிட்ட உயிர்ப்பா உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திட்டாங்களாம். நிறுத்தினோன்னா இந்த அக்கா என்னத்துக்குமா அப்படி உயிர்ப்பா உண்மையான்னு சொன்னாங்கன்னு எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க. இந்த நிகழ்ச்சியை சொல்லி
நான் சொன்னேன், என்னத்துக்குன்னு தெரியலக்கா, நான் வேணா அம்மாட்ட கேட்டு பார்க்குறேன், ஏதாவது பதில் சொன்னால் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி நான் அம்மாட்ட என்னத்துக்குமா அப்படி உயிர்ப்பா உண்மையானு சொன்னீங்க, எனக்கும் ஒன்றும் புரியலம்மா அப்படின்னு சொன்னேன். உடனே அம்மா சொன்னாங்க, அங்கே திருச்சியில் நடக்கிற அன்னதானம் உயிர்ப்பா உண்மையாக நடக்குது அப்படின்னு அந்த பாட்டியம்மா புரிஞ்சுக்கிட்டு உடனே பதில் கொடுக்குறாங்க அவங்களுக்கு. இந்த அக்கா வந்து உயிரோட்டத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம தன்னோட உணர்வோட்டத்துக்கு முக்கியம் கொடுத்து இன்னும் அந்த உணர்வோட்டத்தை மாற்றிக்காம அப்படியே செயல்படுது. அதனால தான் இந்த இந்த தியானத்து மூலம் அதுக்கு உணர்த்தியிருக்கேன் அப்படின்னு அம்மா சொன்னாங்க. ஓம் சக்தி.